ஸோ ஹாய் கைஸ், வாய்ஸ் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, மைக் வாங்கிட்டோம் அதுக்கு தான். ஸோ இதுக்கப்புறம் வாய்ஸ் நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் பேசும்போது. ஸோ பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை. இதுக்கப்புறம் வீடியோவில் வாய்ஸ் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏதோ ஒன்று வாங்கியிருக்கிறோம், பட் இது என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு மைக் வாங்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக் வாங்கியிருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி வந்துட்டு இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த மைக்கை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த மைக்கை வச்சு ஒரு சும்மா இன்னொரு குக்கிங் ரிலேட்டடாக ஒரு ஃபன் வீடியோ ஒன்று போடலான் இருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தூரத்துலேருந்து பேசுகிறது, எங்கேருந்து பேசினாலும் வாய்ஸ் கிளியராக கேட்கும். ஏன்னா சில சமயம் நாங்கள் வந்து தூரத்துலேருந்து பேசுகிறப்போ வீடியோ பார்க்குறப்போ எங்களுக்கே தெரியுது ப்ராப்பராக கேட்கல அப்படின்றது. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மணி ஆகிடுச்சு நைட்டு. இப்போ தான் வந்தேன் நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு. ஸோ வந்து பார்த்துட்டப்போ ஆர்டர் பண்ணது வந்திருந்தது. ஸோ அதனால் சும்மா ஒரு டெஸ்டிங் வீடியோ மாதிரி போட்டிருக்கோம், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் இதை வச்சு ஒரே ஃபன்னு தான். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ வாய்ஸ் கரெக்டாக இருந்தால் ஜஸ்ட் சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கா, வாய்ஸ் கிளியராக கேட்குதான்றத. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்துட்டு ஓகே ஃபைன் கரெக்டாக கேட்குது அப்படின்றத நாங்கள் ஒரு ஆப்ஷனுக்கு எடுத்துப்போம். நான் இப்போ தான் வேலை முடிச்சு வந்ததுனால கொஞ்சம் பிச்சைக்கார மாதிரி இருப்பேன். ஸோ மூஞ்சி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒரு மைக் டெஸ்டிங்க்கான ஒரு வீடியோ தான். மைக் டெஸ்ட் 1 2 3ன்ற மாதிரி தான். ஸோ அதுக்காக எடுத்த வீடியோ தான். ஸோ ஒரு கண்டென்ட்டே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ். ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எங்களுடைய 6 இயர்ஸ் ஆஃப் லவ், 6 வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜுக்கு மூவ் ஆகிருந்தோம். ஸோ அது எப்படி நடந்துச்சு, ஸோ அது எவ்வளோ கஷ்டப்பட்டோம், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 6 வருஷம் லவ் பண்ணி இப்போ வந்துட்டு நாங்கள் மேரேஜுக்குன்னு ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆகிட்டு மேரேஜ் முடிச்சிருக்கோம். ஸோ அதோடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி எப்படி நடந்தது அப்படின்றது. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஐம் கோயிங் டு ரிவீல் இட் ஒரு ஸ்மால் க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி. நான் சொல்கிறது கேட்குறப்போ நிறைய பேரோட லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நடந்திருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ ஒரு வழியாக, அதாவது இந்த லவ் பண்ணி இத்தனை வருஷம் லவ் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுன்றது ஒரு ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நானும் வரேன். ஸோ எப்படி சக்ஸஸ் ஆனன்றதை வெயிட் அண்ட் வாட்ச்.